அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வரக்கூடிய இந்த பயணத்தில் இன்று முதல் தந்திரம் 11 பாடல் 222 அக்னி காரியம். இந்த அக்னி காரியம் என்பது தீயை வளர்த்து யாகம் செய்வது, ஹோமம் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களுடைய முக்கியத்துவத்தை இங்கே திருமூலர் சொல்கின்றார். அப்படி ஹோமம் வளர்த்து நெருப்பை வளர்த்து செய்கின்ற அந்த ஹோமத்தினால் அக்னி காரியத்தால் என்ன நடைபெறுகின்றது, என்ன நடக்கின்றது என்பதை சொல்ல வருகின்றார். ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம் இறை, ஈமத்துள் அங்கி இரதங்குள் வானுளன், வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடல், கோமத்துள் அங்கி குறைகணல் தானே. இங்கே ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம் இறை. அங்கி என்று சொன்னால் நெருப்பு, அக்னி. அந்த ஹோமம் வளர்க்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த தீயினுடைய ஜுவாலை இருக்கின்றது அல்லவா, அந்த தீ எழும்புகிறது அல்லவா, அந்த தீயின் ஜுவாலைக்குள் இருக்கக்கூடியவன் நம் இறைவன், எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். ஓமத்துள் அங்கியின் உள்ளுளன் எம் இறை. யார் அவன்? சதாசிவமூர்த்தி. இந்த சதாசிவமூர்த்தி ஓமத்தை வளர்க்கின்ற பொழுது, யாகத்தை செய்கின்ற பொழுது அதில் எழும்பக்கூடிய அந்த நெருப்பு ஜுவாலைக்குள் எழும்பக்கூடியவன் தான் இங்கே சதாசிவமூர்த்தி நம் இறைவன் என்று சொல்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இறந்த உடல்களை நாம் என்ன செய்கின்றோம்? இறந்த உடல்களை எடுத்து சென்று அங்கே தகனம் செய்கின்றோம் அல்லவா. இடுகாட்டிற்கு சென்று அங்கே அந்த இறந்த உடல்களை தகனம் செய்கின்ற பொழுது அந்த தகனம் அங்கே நெருப்பு வருகின்றதே, அந்த நெருப்பில் இருந்து கொண்டும் அந்த உடலை எரிப்பவனும் அவனே. பாருங்க, யாகத்தை சொல்லிவிட்டு, யாகத்தை மட்டுமல்ல, நாம் இறந்த பிறகு நம்முடைய உடலை கொண்டு போய் தகனம் செய்கின்றோம் அல்லவா, அந்த தகனம் செய்கின்ற போது எழும்புகின்ற அந்த நெருப்பில் நின்று அந்த உடலை எரிக்கின்றவனும் அவனே. அதேபோல் அது மட்டுமல்ல, ஈமத்துள், அதுதான் சொல்றார், ஈமத்துள் அங்கி இரதங்குள் வானுளன். பாருங்க, அந்த ஈமத்தில், அந்த ஈமச் சடங்கில் எழும்புகின்ற அந்த ஜுவாலைக்குள் இருந்து எரிப்பவனும் அவனே. இரதங்குள் வானுளன், அதோடு மட்டுமல்ல, அவனே என்ன பண்றான்? ஆன்மாவை, அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை வானத்திற்கு எடுத்து செல்கின்றவனும் அவனே. பாருங்க, இந்த உடலை எரிப்பவன் மட்டுமல்ல, இந்த உடலை எரித்து அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வானுலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவும் அவனே. அதோடு மட்டுமல்ல, வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடர். அதாவது நாம் பிறக்கின்ற பொழுதே நம்முடைய உயிரோடு சேர்ந்து பிறக்கணும். நம்ம பிறக்கின்ற போதே இந்த உடலோடு சேர்ந்து ஆன்மாவும் பிறக்கின்றது அல்லவா, இந்த உடலோடு சேர்ந்து உயிரும் பிறக்கின்றது அல்லவா. அப்படி பிறக்கின்ற பொழுது என்ன ஆகுது? அப்போ அந்த நம்முடைய இந்த ஆன்மாவோடு சேர்ந்து வரக்கூடிய கடல் போன்ற வினைகள், ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஜென்மம் ஒரு பிறவி எடுக்கின்ற பொழுது அந்தந்த பிறவியில் ஏற்படக்கூடிய வினை பயனை தாங்கி வருகின்றன. அதை களிம்பு என்று சொல்லுவார்கள், அழுக்கு என்று சொல்லுவார்கள். அந்த ஆன்மாவில் அவை ஒட்டி கொண்டிருக்கும் அந்த களிம்பு, அந்த வினைகள், கடல் போன்ற வினைகள். பாருங்க, கடல் போன்ற வினைகளை ஹோமத்தின் தீயினுள் இட்டு சத்தத்தோடு எரியும் நெருப்பாக சுட்டு எரிப்பவனும் அவனே. பாருங்க, கடைசியாக என்ன பண்றது பாருங்க. நாம்
வருகின்ற பொழுது, பிறக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவோடு சேர்ந்து நம்முடைய அந்த வினைகளும் கர்ம வினைகளும் கூடவே வருகின்றன. அவற்றை நாம் இங்கே உழன்று துன்பப்பட்டு அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். ஆனால் நாம் இங்கே யாகத்தை செய்கின்ற பொழுது, ஹோமத்தை செய்கின்ற பொழுது அங்கே இறைவன் என்ன செய்கின்றான்? அந்த ஹோமத்தில் எரியக்கூடிய அந்த தீயில் சத்தத்தோடு எரியும். அந்த நெருப்பானது சத்தத்தோடு எரியும். அப்படி எரிகின்ற நெருப்பாக சுட்டு எரிப்பவனும் அவனே அந்த வினைகளை. அப்படி இந்த வேமத்துள்ளங்கி விளைவு வினைக்கடர் கோமத்துள்ளங்கி குறைகணல் தானே. அப்படிப்பட்ட அந்த கனலானது அதை இருக்கக்கூடிய அந்த கர்மாவை, அந்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடியவன் அவனே என்று சொல்கின்றார். இதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறள் 259 ஒரு அற்புதமான, அவரும் வேள்வியை பற்றி, வேள்வி யாகம், யாகம் என்று சொன்னால் தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல். தீயிலே நெய், பால், பூ, பழங்கள், துணி இவைகளெல்லாம் இட்டு இறைவனுக்கு அர்ப்பணித்தல், தேவதைகளுக்கு அர்ப்பணித்தல், அது யாகம், ஹோமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேள்வியை பற்றி குறள் ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். 259 அவிசொரிந்து 1000 வேட்டலின், அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ரொம்ப முக்கியம் அது. அதாவது அவி என்று சொன்னால் நெய், நெய் போன்ற பொருட்களை சொரிந்து 1000 வேட்டலின், 1000 வேள்விகளை நாம் நெய் போன்ற பொருட்களை ஊற்றி செய்வதை விட, அதனால் வரக்கூடிய பலனை விட, ஒன்றன் ஒரு விலங்கினுடைய ஒரு உயிரை போக்கி அந்த உடலை நாம் உண்ணாமை நன்று. பலி கொடுக்குறாங்க இல்லையா வேள்விக்கு. அப்படி இது மாதிரி நெய் பல பொருட்களை போட்டு 1000 வேள்விகளை செய்வதை விட ஒரு உயிரை போக்கி அந்த உடலை உண்ணாமை நன்று என்று சொல்கின்றார் குறள். புலால் உண்ணாமை. அப்ப மிக 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 ஆன்மீகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது புலால் துரத்தல். புலால் உண்பது என்பது நம்முடைய அந்த பவித்திரத்தை குறைக்கும் தன்மை உடையது. எனவே ஆன்மீக அன்பர்களே, புலால் தவிருங்கள். தவிர்த்து இங்கே இவர் சொல்லியிருக்கின்றார் பாருங்கள். இப்படி இங்கே திருமூலர் சொல்லுவது என்பது தியாகம், அந்த யாகம், அந்த வேள்வி வளர்த்து அந்த தீயினுள் நின்ற பரம்பொருள் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை சொல்கின்றாரே தவிர பலி கொடுக்கின்றதை பற்றி சொல்லவே இல்லை. அதைத்தான் குறளும் சொல்கின்றார். எனவே இங்கே அற்புதமாக இங்கே யாகம் வளர்த்து, தீயை வளர்த்து அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த தீயின் ஜுவாலைக்குள் சதாசிவ மூர்த்தியே இருந்து இத்தனை நமக்கான பணிகளையும் செய்கின்றார் என்று கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.